ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாஷிங்டன் இந்திய கனடா மோதல் தொடரும் நிலையில் இது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இப்போது அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கே அவர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனை சந்தித்த போது பேசினார். பல விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களுக்கும் ஆலோசிக்க தெரிகிறது. இந்திய கனடா இடையே மோதல் தொடரும் நிலையில் இந்த சந்திப்பில் இது குறித்து அமெரிக்கா இந்தியாவிடமும் வலியுறுத்த வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுது. இந்த சூழலில் இந்த சந்திப்பில் என்ன ஆலோசிக்கப்பட்டது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. பயங்கரவாதி கொலை காலிஸ்தான் பயங்கரவாதி இப்ராஹிம் சிங் கொலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் ஏதாவது வலியுறுத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு அவர், நான் இந்த கூட்டத்தில் என்ன பேசினார்கள் என்று வெளிப்படையாக சொல்லப் போவதில்லை. அமைச்சர் பிளிங்கன் நேரடியாக அவராகவே என்ன நடந்தது என்பதை சொல்வார். அதுவரை நான் இதில் எதுவும் சொல்ல மாட்டேன். அதே நேரம் இந்த விவகாரம் குறித்து இந்த அரசுடன் தொடர்ந்து பேசி வருகிறோம். விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு அவர்களை வலியுறுத்தி வருகிறோம். அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று வரும் காலத்திலும் நிச்சயம் தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று அவர் தெரிவித்தார். விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியதற்கு இந்தியாவும் பதில் என்ன கேள்வி மில்லர் பதில் அளிக்க மறுத்துவிட்டார். அவர் கூறுகையில், இந்தியாவுக்கு என்னால் பேச முடியாது. இந்தியாவே அவர்களுக்காக பேசுபவர்கள். தனிப்பட்ட உரையாடல்களில் என்ன நடந்தது என்பதை என்னால் சொல்ல முடியாது. நாங்கள் என்ன கூறினோம் என்பதை மட்டுமே எங்களால் சொல்ல முடியும். நாங்கள் வலியுறுத்துவதற்கு ஒன்றுதான், கனடா விசாரணைக்கு ஒத்துழையுங்கள் என்று அவர் தெரிவித்தார். அவர்கள் சொல்வதை நான் பேசப் போவதில்லை. நான் சொல்லப்போவது அல்லது நாங்கள் சொல்வதையோ நாங்கள் பேசுவோம். அதுவே கனடா நடத்தும் விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு அவர்களை வலியுறுத்துகிறோம் என்று அவர் மேலும் கூறினார். கடந்த வாரம் தான் காலிஸ்தான் பயங்கரவாதி இப்ராஹிம் சிங் நிச்சார் கொள்ளையில் இந்திய அரசுக்கு தொடர்பாக இருப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பரபரப்பு கருத்துக்கள் கூறினார். இந்த குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அரசியல் ரீதியான காரணங்களுக்காக கனடா இது போன்ற விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் இந்தியா சாடியது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இப்ராஹிம் சிங் நிச்சார் கொலை குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறுகையில், கனடா பிரதமர் ட்ரூடோ எழுப்பிய குற்றச்சாட்டுகள் குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலை கொள்கிறோம். இந்த விவகாரம் குறித்து கனடாவுடன் ஆலோசனை நடத்தி வருகிறோம். எங்களுக்கு கனடாவின் விசாரணை முக்கியமானது. இதில் இந்தியாவும் கனடாவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். இதற்கு யார் பொறுப்பு என்பதை கண்டறிய வேண்டியது முக்கியம் என்று கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.